ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 247வது நாமா திருப்பெயர் மேதாவினே நமஹா. மேதாவிக்கு நமஸ்காரம். மேதாவி, மேதை அதாவது ஞாபக சக்தி உள்ளவன். குரு ஞாபக சக்தி உள்ளவராக இருந்தால் தான் கற்றதை நினைவில் நிறுத்தி சிஷ்யர்களுக்கு அறிவு போட்ட முடியும். அதனால மேதாவின்னு ஒரு அர்த்தம். பொதுவாக மேதாவின்னா புத்திசாலின்னு சொல்லலாம். ஆனால் மேதை அப்படின்னு சொல்லி சொன்னா கற்றுக்கொண்டதை நினைவில் நிறுத்தி மறுபடியும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவராகவும் சமயத்துல ஒரு காரியத்தை பயன்படுத்துற மாதிரியான புத்தி சக்தியோட உள்ளதுக்கு மேதைன்னு பேர். அதனாலதான் மேதா தட்சிணாமூர்த்தின்னு ஒரு மூர்த்தியே இருக்கார். அந்த மேதையை விசேஷமாக சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. மேதா சூக்தம்னே ஒன்று தனியா அம்பாளை பத்தி சரஸ்வதி பத்தி சொல்லப்படுறதாக வேதங்கள்ல இருக்கு. அதனால சாமானிய ஞாபக சக்தி வேற, மேதைங்கிறது வேற. அதனால தான் அந்த மேதாவி ரூபமா இருக்கிறவர் பகவான் அப்படின்னு சொல்லப்படுறது. எத்தனையோ பூர்வ புண்ணிய கணக்குகள், எல்லாருடையதான தர்மாதர்ம விஷயங்கள், இதை எல்லாத்தையும் கணக்கில் வச்சு அவரவர்களுக்கு பலனை கொடுக்கறதுனாலையும் கருணையினாலே பாபங்களை குறைத்து அனுகிரகம் என்ற காரணத்தினாலையும் அவர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய சர்வஜ மேதாவியான மூர்த்தி அப்படிங்கிறது ஒரு விசேஷ அர்த்தம். இந்த பெயர் புத கிரகத்தையும் உணர்த்துகிறதாக இருக்கிறது. அதனால மேதாவிக்கு நமஸ்காரம் இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையம். அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.